இன்சூரி சேனல் நேயர்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. அதாவது மத்திய அரசு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் என்பிஎஸ் ஸ்கீம் புதிய ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், புதுசாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சாதகமான ஒன்றா இல்லை பாதகமான ஒன்றா, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை முன்னாடி இருந்த ஸ்கீமே பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த யூனிஃபைடு ஸ்கீமில் என்னென்ன இதில் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 23 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பயனடைவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 2025 வருஷம் ஏப்ரல் 1 இது வந்து எஃபெக்ட் ஆகுதுங்க. சரிங்களா? அப்போ இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் ஏற்கனவே என்பிஎஸ்சில் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதாவது 2004 அப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்க வேணும்னாலும் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க, அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த ஓய்வூதிய திட்டமில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு உறுதியான ஓய்வூதியத்தை கொடுக்குதுங்க. சரிங்களா? ஸோ போன என்பிஎஸ் ஸ்கீம் மாதிரி இல்லாமல் இது வந்து மாதம் நம்ம எவ்வளோ பென்ஷன் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. சரிங்களா? அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்குதுங்க. சரிங்களா? அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபியூச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 25 வருஷம் சர்வீஸை முடித்தவங்களுக்கு அல்லது மினிமம் 25 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க வாங்கின அது கடைசியாக அவங்க 12 மாதம் வாங்கின சராசரி வருமானத்திலேருந்து சம்பளத்திலேருந்து 50% கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு 50,000 சம்பளம் வாங்கியிருந்தாங்க, கடைசி ஒரு 12 மாதம் மாதம் 50,000 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 25,000 பென்ஷனாக வந்துட்டுருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க வாங்குகிற பென்ஷன் தொகையிலேருந்து 60% அவங்களுக்கு பென்ஷனாக போயிட்டுருக்கும் ஃபேமிலிக்கு. ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ் டெத் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு 60% பென்ஷனாக கண்டினியூஸாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, 10 வருஷம் மினிமம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு மினிமமாக அஷ்யூர்டு பென்ஷனாக, அதாவது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பென்ஷனாக எவ்வளோ குறைஞ்சபட்சம் கொடுப்பாங்க அப்படின்னா 10,000 மாதம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் கிராஜுவிட்டி வருமா அப்படின்னா கிராஜுவிட்டி கண்டிப்பாக வருங்க. ஸோ அது எதை பொறுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வாங்குகிற சேல்ரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 1/10 எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணி மொத்தமாக கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சேலரி ப்ளஸ் டியர்னல் அலவன்ஸில் 10/1 6 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அது கிராஜுவிட்டி இதில் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் இதில் அடுத்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்ம ஒரு 20,000 வாங்குகிறோம் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதே 20,000 வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு அது கண்டிப்பாக பத்தாது. அது ஏன் பத்தாது அப்படின்னா, விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த மத்திய அரசு இந்த ஸ்கீமில் ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி, விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வந்து இந்த பென்ஷன் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது விலைவாசி பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கவலை இல்லை. இன்னும் 10 வருஷம் அப்புறம் எவ்வளோ ரேட் வருமோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு சூப்பரான விஷயங்க உண்மையாலுமே இது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்ததாக இதுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீமை உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். கம்பல்சரின்னு சொல்லலை, வேணும்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்க விருப்பப்படி இதில் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ண யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரி டிடக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது இப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழிய பிடித்தம்ன்றது இல்லவே இல்லைங்க. சரிங்களா? ஸோ முழுக்க அரசோட கருவூலத்தில் இருந்தால் இவங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சம்பளத்தில் பிடிச்சி அதுக்கப்புறம் கொடுக்குற விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டமில் இல்லை. பட் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசுக்கு நிறைய வருவாய் இழப்பீடு வந்த காரணத்தினால்தான் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் படி அரசு ஊழியர்களோட சம்பளத்திலேருந்து 10% அரசோட கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனாக
எவ்வளோனா 14% இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி வந்து இதோட ஆதாரம், இதோட வரி ஆதாரம் அதாவது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஊழியர்லேருந்து பிடித்தது ப்ளஸ் இந்த ஊழியர்லேருந்து பிடித்த மாதம் சம்பளம் இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸாக இவங்களுக்கு பென்ஷன்ஸாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் மார்க்கெட் வேல்யூஸை பொறுத்து. ஸோ அதனால் இது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொகை கிடையாது. மாதம் இது வந்து ஷேரை பொறுத்து மாறும். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டாக நம்ம மாதம் என்ன பென்ஷன் வாங்க போகிறோன்றது தெரியாத ஒரு திட்டமாக இருந்துச்சு இந்த என்பிஎஸ் ஸ்கீம். பட் இப்போ ரிலீஸ் பண்ண யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் ஊழிய பிடித்தம்ன்றது ஊழியர்களோட சம்பள பணத்திலிருந்து 10%, அரசோட கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 18.5% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே போன ஸ்கீமில் வந்து 14% இருந்துச்சு. இந்த ஸ்கீமில் அரசோட கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 18.5% இருக்குது. ஸோ இது போன தடவையோட போன ஸ்கீமை விட போன திட்டத்தை விட இந்த திட்டத்தில் 4.5% அதிகமாக இருக்குங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டாக சொல்லலாம். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் பென்ஷன் கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஊழிய பிடித்தம் மட்டும்தாங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அஷ்யூர்டு பென்ஷனுங்க. சரிங்களா? இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒரு கேரண்டீடான அஷ்யூர்டு பென்ஷன் மாதம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அது வந்து ரெகுலராக வந்துட்டுருக்குங்க. ஸோ பார்க்க போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டரான சிஸ்டம் தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50% அடிப்படை ஊதியத்துலேருந்து பென்ஷனாக கொடுத்துருந்தாங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்திலேருந்து உறுதியான தொகை இல்லை. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதனால் இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது, மாறிட்டே இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த யூனிஃபைடு ஓய்வூதிய திட்டத்தில் அதே 50% அடிப்படை ஊதியத்துலேருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து கிராஜுவிட்டி உண்டுனா பணிக்கொடை உண்டுனா அது உண்டு. பட் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து கிராஜுவிட்டி கிடையாது. இப்போ நியூவாக ரிலீஸ் பண்ண யூபிஎஸ்சில் ஊதியம் ப்ளஸ் டிஆர்எல் அலவன்ஸ்லேருந்து 10% 6 மாதத்துக்கு உதவி கணக்கிட்டு மொத்தமாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய என்பிஎஸ் ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ண யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் தாங்க பெருசு. ஏன்னா சம்பளத்துலேருந்து பிடிக்க மாட்டாங்க, முழுக்க அரசாங்கத்தில் கருவூலத்திலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ்ஸ்லேருந்து எல்லாமே பென்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. பட் இதில் வந்து சம்பளத்துலேருந்து பிடிச்சாலும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் கொடுக்குறாங்க. கிராஜுவிட்டியும் கொடுக்குறாங்க, 50% அடிப்படை ஊதியமும் கொடுக்குறாங்க, இன்ஃப்ளேஷன் ரேட் தகுந்த மாதிரி விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் 60% கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நிறைய விஷயம். அது மாதிரி 14%லேருந்து 18.5% வந்து மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறையா வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வணக்கங்க.